ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். நாம் இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டோட ஆன்லைன் மேக்ஸ் டெஸ்ட் 2க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட்டு 1க்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். சரிங்களா, நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கான இந்த செகண்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அருண் அகாடமி எஸ்எஸ்சி டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அமுச்சு விட்டுருக்கிற லிங்க்லாம் அதில் இருக்கும். டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இதுக்கான லிங்க்லாம் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதின பிறகு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சரியா, அதை எழுதும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது தெரியாதது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அது இன்னமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சரிங்க, இன்னைக்கான கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்கலாம். அப்படி பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீங்கள் வேணும்னா ஆப்ஷன்ஸை மாற்றிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்க இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம இந்த டெஸ்ட்டில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஜிடி கான்செப்ட் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா, நீங்கள் மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்தாவே அடுத்தடுத்த எக்ஸாமில் வர கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நல்லா பண்ணலாம். சரியா, அதே போல் அந்த உங்களுக்கு ஆக்சுவலாக நடக்க போகுது இல்லை ஜிடி கான்செப்ட் நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி மாதம், அந்த எக்ஸாமில் இருக்கிற கொஸ்டினையும் கண்டிப்பாக உங்களால் நல்லா பண்ண முடியும். சரிங்களா, அதனால் இப்போலேருந்து கரெக்டாக நான் சொல்லித்தர மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த லேர்ன் பண்ணதை அடுத்த வர அப்கமிங் எக்ஸாமில் அப்ளை பண்ணுங்க. சரியா, அப்படி அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். இந்த டைம்குள்ளே உங்களால் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா, சரி, இப்போ அடுத்தது பாருங்கள் எங்கள் லாங்குவேஜ். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்னு வரும். தமிழ்லையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சரியா, என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த லாங்குவேஜில் எழுதிக்கலாம். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் எழுதலாம், தமிழ்னா தமிழ் எழுதலாம். இது டைம் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை பாஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை பாஸ் பண்ணாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கிற மாதிரி எக்ஸாம் எழுதுங்க. அப்போ தான் உங்களால் அந்த மினிட்ஸ்க்குள்ளே அதை 10 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ கொஸ்டின் உங்களால் அப்ரோச் பண்ண முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரியா, சரிங்க, நம்ம அப்படியே பார்க்கலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே முதல் தமிழில் பார்த்துடலாம். தமிழில் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, ராஜு பழைய கைபேசியை ரூ 3200க்கு வாங்கி மேலும் அதனை பழுதுபார்க்க ரூ 800 செலவு செய்கிறார். அவர் கைபேசியை ரூ 4800க்கு விற்றால் அவரது லாப சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்படியே இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க. ராஜு buys an old mobile for rupees 3200 and spend rupees 800 on its repairs. If he sells the mobile for rupees 4800, his gain percentage is. சரிங்களா, நம்ம இந்த சம் அப்படி சால்வ் பண்ணலாம். என்ன சொல்றாங்க பாருங்க, 3200 ரூபாய் இதுதான் அவர் அந்த மொபைலுக்காக வாங்க வேண்டி செலவு பண்ணது. சரி, அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதான் செலவு பண்ணது. கூடுதலாக மேலும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா 800 ரூபாய். சரியா, இது ரெண்டும் சேர்ந்ததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த 4000 ருபீஸ் வருதா ரெண்டையும் கூட்டினா இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம், காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, லாபம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது நட்டம் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, சரியா, ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி அல்லது லாஸா இருந்தாலும் சரி, நீங்க எதை 100 வச்சுக்கணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை 100 வச்சுக்கணும். சரியா, இப்ப காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 3200 செலவு பண்ணாரு. மேற்கொண்டு அதை சரிபார்க்க 800 ரூபாய் செலவு பண்ணாரு, ரிப்பேர் பண்ண. சரியா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 4000. இந்த 4000 தான் எவ்வளவு அப்படின்னா 100% வச்சுக்கணும். சரியா, எதனால இந்த காஸ்ட் ப்ரைஸை நம்ம 100% வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது என்ன அப்படின்னா லாபம். சரியா, அப்படிங்கும்போது நம்ம எதை 100 வச்சுக்கணும், காஸ்ட் ப்ரைஸை 100 வச்சுக்கணும். சரியா, அப்ப அவரு சம்பாதிச்ச லாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வித்தது 4800. பாருங்க, மொத்தமா 4000 செலவு பண்ணிருக்காரு, வித்தது 4800. அப்ப 4800க்கும் 4000த்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 ரூபாய். இதுதான் அவர் சம்பாதிச்ச லாபம். சரியா, அதைத்தான் அவங்க எதுல கேட்டிருக்காங்க, சதவிகிதத்துல கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அப்ப 800 ரூபாய் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா,
அப்போ இது எப்படி போடுவோம்? எப்போ நான் இப்படி கொஸ்டின் மார்க் போட்டாலும் இந்த டயகனலில் வகுத்துல போடணும், இது ரெண்டும் மேலே பெருக்கணும். சரியா? அப்போ என்ன வரும்னா 800 இன்ட்டு 100, டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்? 4000 போடணும். சரியா? இப்போ பாருங்க, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, அப்போ மேலே 80 கீழே 4 அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், மேலே வந்து 20 டைம். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு லாபம் அப்படின்னா 20%. ருப்பீஸில் சொன்னால் 800 ரூபாய், பர்சன்டேஜில் சொன்னோம்னா 20%. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 20%. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் ஆன்சரை வந்து பிக் பண்ணேன் அப்படின்னா இது ஹைட் ஆயிடும், டெலிட் ஆயிடும். சரிங்களா? அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 20%. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் எழுத்துனீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போயிடும். இப்போ பாருங்க, இஃப் y varies directly with x and y, directly with x, sorry, x and y இல்ல, and y equal to 16, x equal to 24, then find the value of y when x equal to 45. சரியா? இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, அப்படியே தமிழ்ல ஒருத்தடி பார்த்துருங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, y என்பது s உடன் நேரடி தொடர்புடையதெனில் y 16, x ஈக்குவல் டு 24 ஆகவும் மாறினால் x ஈக்குவல் டு 45 இருக்கும் போது y இன் மதிப்பை கண்டறியவும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நேர்மாறல். சரிங்களா? இப்ப பாருங்க, y அப்படிங்கிறது 16 அப்படின்னா x அப்படிங்கிறது 24 இருக்குமா? அப்ப x ஆனது 45 அப்படின்னா y ஆனது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன்? நேர்மாறல் அப்ளை பண்ணணும். சரியா? பாருங்க, நேரடியாக தொடர்புடையதெனில் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நேர்மாறல் அப்படின்னு அர்த்தம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் மார்க்கோட டயகனல்ல வகத்துல போடுங்க, இது ரெண்டையும் மேல பெருக்கிக்குங்க. சரியா? அப்ப என்ன வரும் நமக்கு? 16 பெருக்கல் 45 வகுத்தல் 24. சரிங்களா? 8ஆம் வாய்ப்பில் அடிங்க. இது 2 8 16, 3 8 24. இந்த 45 3ஆம் வாய்ப்பில் அடிங்க. 1 3 3, மேலே வந்துட்டு 3 15 45. சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 15. அப்போ 2 × 15 என்ன வரும்? 2 × 15னா 30. சரியா? அப்போ எக்ஸோட மதிப்பு இல்லை, ஒய்யின் மதிப்பு. சரிங்களா? நம்ம ஒய் தானே கண்டுபிடிக்கணும். ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னா 30. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 30. சரிங்களா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 30 இது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, நிலையான நீரில். சரியா? நிலையான நீரில் படகின் வேகம் எதிர் நீரோட்டத்தில் உள்ள வேகத்தை விட 50% அதிகம். நிலையான நீர் அப்படின்னா என்னன்னா ஸ்டில் வாட்டர்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்டேக்டு வாட்டர், அல்லது ஸ்டேஷனரி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நீரோட்டமும் இல்லாம ஒரே இடத்துல நிலையான நீர் அப்படி நிக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நிலையான நீர். இங்கிலீஷ்ல ஸ்டாண்டிங் வாட்டர், அல்லது ஸ்டேக்டு வாட்டர், அல்லது ஸ்டேஷனரி வாட்டர், அல்லது ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாருங்க, வேகம் எதிர் நீரோட்டத்தில் உள்ள வேகத்தை விட 50% அதிகம். எதிர் நீரோட்டத்தில் உள்ள வேகத்தை விட 50% அதிகம். இப்ப என்ன சொல்றாங்க, பி புள்ளியில் இருந்து நீரோட்ட திசையில், நீரோட்ட திசை அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நீரோட்ட திசைனா டவுன் ஸ்ட்ரீம், நீர் போற போக்குலயே நம்ம போனோம் அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயும் நீர் போற போக்குல நம்ம யார் போனாலும் நம்ம போற வேகத்தை விட அது இன்னும் அதிகமா நம்மளை கூட்டிட்டு போவோம். இப்ப நீரோட வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்துல போகுது அப்படின்னா நாம வந்து மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்துல நீந்துறோம் அப்படின்னா அப்போ 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம 8 கிலோமீட்டர் கடப்போம். ஏன்னா தண்ணீர் வந்து நம்மள 5 கிலோமீட்டர் நீரோட்டம் அப்படியே கொண்டுட்டு போகும். மேற்கொண்டு நாம நீந்தும் போது தண்ணியோட போக்கிலேயே போறோம் அப்படின்னா அதான் நீரோட்ட திசைன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப தண்ணி என்ன ஆகும்? ஒரு 5 கிலோமீட்டர் கூட்டிக்கும். அப்ப என்ன சொல்லுவோம்? அதை 5 + 3ன்னு சொல்லுவோம். இது தண்ணீரோட வேகம் 5, 3ங்கிறது நம்ம நீந்துற வேகம். அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது 8 கிலோமீட்டர் வேகத்துல போகும். சரிங்களா? Q புள்ளியை அடைய படகு 20 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் Q புள்ளியில் இருந்து P புள்ளியை அடைய எதிர் நீரோட்டத்தில், எதிர் நீரோட்டம் அப்படின்னா என்னன்னா தண்ணி வர போக்குக்கு எதிரில நம்ம போறோம் அப்படின்னா. சரியா?
தண்ணி வர திசைக்கு எதிர்த்து நம்ம போறோம் அப்படின்னா அதை தான் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம அப்படியே இங்கிலீஷ்லயும் பார்த்துருவோம். அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க. The speed of the boat in still water is 50% more than its speed in upstream. If the boat takes 20 minutes to reach the point Q from point P in downstream, then how much time will it take to reach point P from point Q in upstream? அவ்வளவுதாங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? இங்க தூரம் வந்து நிலையானதா இருக்கும்போது, சரியா, இங்க பாருங்க, எப்பயுமே டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் மூணே தான் இந்த டாபிக்ல நம்ம பார்ப்போம். ஒன்னு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸை டின்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டு டிராவல் பண்றோமோ அதை தான், தூரத்தை தான் நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது டைமு, அடுத்தது ஸ்பீடு. இந்த மூணுக்கான லிங்கை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு மினிமம் 2 கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, அந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். இதுல பெருசா வந்துட்டு பெருக்கிறது, வகுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய பெரிய நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? நீங்க இந்த தொலைவு, நேரம், அப்புறம் வேகம், இந்த மூணுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, தொடர்பு என்ன அப்படிங்கிறத நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த மூணுக்குள்ள தொடர்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் அப்ரோச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்ப பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த சம்ல பாருங்க ஃபிக்ஸ்டு. டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஃபிக்ஸ்டு. சரியா? எப்படி ஃபிக்ஸ்டுன்னு சொல்றோம்? கியூல இருந்து பிக்கும் திரும்ப பில இருந்து கியூக்கும், மொதல் கியூல இருந்து பிக்கு போறாரு, திரும்ப பில இருந்து கியூக்கு வராரு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து சமனா தான் இருக்கும். சரியா? அப்படிங்கும்போது நீங்க பாருங்க, இந்த ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா, ஸ்பீடு அதை அப்படியே மாத்தி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைம்னு சொல்லுவோம். சரியா? இப்ப உதாரணமா ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு 20 கிலோமீட்டரா இருக்கு, அப் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு 10 கிலோமீட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா 10 பங்கு நேரம் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு எடுத்துப்பாரு, அப் ஸ்ட்ரீம்ல அந்த தூரத்தை கடக்க 20 பங்கு நேரம் எடுத்துப்பாரு அப்படின்னு நீங்க போட்டுக்கணும். சரியா? அப்ப எங்கெல்லாம் வந்து தூரம் அப்படிங்கிறது நிலையா இருக்கோ அப்ப வேகத்தை கொடுத்தா நேரத்தை சொல்லிடலாம், நேரத்தை கொடுத்தா வேகத்தை சொல்லிடலாம். இதை மறந்துடவே கூடாது. சரியா? இதுதான் இதுக்கு முக்கியம். சரிங்களா? இப்ப நம்ம சமூக வருவோம். இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்ப நம்ம சம கவனிங்க. நம்ம சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா speed of the boat in still water is 50% more than the speed in upstream னு சொல்றாங்க. சரியா? அப்ப still waterனா நிலையான நீரில் படகின் வேகம், அதான் நம்ம ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸ்டில் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 50% மோரம். சரியா? எதை விட அப்படின்னா அப்ஸ்ட்ரீமோட. இப்போ உதாரணமா அப்ஸ்ட்ரீம் வந்துட்டு, அப்ஸ்ட்ரீமுக்கு நான் யூஎஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்ஸ்ட்ரீம் வந்துட்டு 100% வச்சுக்கோங்களேன். அது கூட நீங்க 50 கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 கூட நீங்க 50 கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? 150% கிடைக்கும். இதுதான் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப அதே போல நீங்க பாருங்க, அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ண ஒரு வேல்யூ வரும்ல, அந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டில் வாட்டர் கண்டுபிடிச்சோம்ல, இதை அப்படியே டபுள் பண்ணீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, நிலையான நீர் இருக்கு இல்லைங்களா, அதுல அந்த கப்பல் போற வேகத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த படகோ அல்லது கப்பலோ அல்லது ஒரு மனுஷன் நீந்துறாரோ, சரி, எந்த வேகத்தை சொல்லணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய எதிர் நீரோட்டத்தோட வேகம் அவர் வந்துட்டு நீரோட்டத்தோட வேகத்தோட கூட்டிட்டு அந்த மதிப்பு எதுக்கு சமனா இருக்கும் அப்படின்னா அவர் வந்து நிலையான நீர்ல நீந்துறாருல்ல அந்த வேகத்தோட டபுளுக்கு சமனா இருக்கும். இது மறந்துடவே கூடாது. ரொம்ப 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 முக்கியம். சரியா? இதை நீங்க மறந்துடவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஒரே நிமிஷங்க, பவர் ஷட் காமிக்குது, ஜஸ்ட் நிமிட்டுங்க. ஓகே, கவனிங்க. இப்ப என்ன சொன்னோம்? இப்ப அதை டபுள் பண்ணோம்னா அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம் கிடைக்கும். நமக்கு ஸ்டில் வாட்டர் தெரியும். ஸ்டில் வாட்டர் எவ்வளவு அப்படின்னா 150%. சரியா? ஸ்டில் வாட்டர் என்னது? 150%. சரிங்களா? 150% தான் ஸ்டில் வாட்டர். அப்ப 150 2ஆல பெருக்கணும்னா அது எதுக்கு சமம்? இந்த 300ங்கிறது எதுக்கு சமம்? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட். இதை மறக்கவே கூடாது. சரியா? எப்பயுமே ஸ்டில் வாட்டரை டபுள் பண்ணீங்கன்னா அது எதுக்கு சமம்? அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீமுக்கு சமம். சரிங்களா?
இதுல அப்ஸ்ட்ரீம் நமக்கு தெரியும் 100%. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் என்னவா இருக்குன்னா மொத்தம் 300 அப்ப டவுன் ஸ்ட்ரீம் என்னவா இருக்குன்னா அப்ஸ்ட்ரீம் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டும் சேர்ந்தா 300னா அதுல இருந்து நீங்க 100 கழிச்சிட்டீங்கன்னா அப்ப டவுன் ஸ்ட்ரீம் வேகம் என்னவா இருக்கும், அதாவது நீர் போகிற போக்குல அவருடைய வேகம் என்னவா இருக்கும், அந்த படகோட வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா 200% இருக்கும். சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைமை கண்டுபிடிக்கணும். அப்ஸ்ட்ரீம்ல 20 நிமிடங்கள் எடுத்துக்கிட்டா சரியா, அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு நேரம் எடுத்துக்கும். சரியா? இது வந்து சாரி இது வந்து அப்ஸ்ட்ரீம் இல்ல, டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்ல 20 நிமிடங்கள் எடுத்துக்கிட்டா அப்ஸ்ட்ரீம்ல எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? கவனிங்க. இப்ப வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல அதோட வேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 200%. அப்ஸ்ட்ரீம்ல அதோடைய வேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. சரிங்களா? இதுதான் அவங்களுடைய ஸ்பீடோடைய பர்சன்டேஜ். அப்ப இது அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் கிடைக்கும். எதனால மாற்றி எழுதுறோம், இங்க தூரம் அப்படிங்கிறது நிலையானது. சரியா? பீல இருந்து கியூக்கும் கியூல இருந்து பீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 2 ஸ்டேஷனும் வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட். சரி, இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அதே தான் அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரும்போது இருக்கும். சரியா? அப்ப இதை மாத்தி எழுதுனீங்கன்னா 100 இங்க 200. அல்லது விகிதமா எடுத்தீங்கன்னா இது ஒரு பங்கா இருந்துச்சுன்னா இது 2 பங்கு. சரிங்களா? அப்ப பாருங்க, டவுன் ஸ்ட்ரீம்ல 1 பங்கு நேரம் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 20 நிமிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம்ல 1 பங்கு நேரத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்க, 20 நிமிடங்கள். அப்ப 2 பங்கு நேரம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும், 1 பங்கு நேரம் வந்து 20 நிமிடங்கள் அப்படின்னா 2 பங்கு நேரம் அப்படிங்கிறது 40 நிமிடங்கள் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, 40 மினிட்ஸ். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 40 மினிட்ஸ். நீங்க கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள மனக்கணக்கிலே போட்டுடலாம். சரிங்களா? இது கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீங்க சரியா சொல்லித்தர விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அந்த போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து ஒரு கொஸ்டின் எல்லா செட்லையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஆமா தானேங்க? ஒவ்வொரு செட்லையும் பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க இந்த கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா எக்ஸாம்ல வரக்கூடிய அந்த சம்மை ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால போட முடியும். சரிங்களா? சரிங்க, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 40 மினிட்ஸ். சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். Amrit is thrice as good as workman as Bharat. Therefore, Amrit can finish a piece of work in 50 days, less than Bharat. The time in which they can finish it working together is, 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளவு காலத்துல அந்த வேலையை முடிக்க முடியும்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? இது அப்படியே தமிழ்ல பாருங்க. அதாவது அம்ரித் வந்துட்டு பகத்தை விட 3 மடங்கு நல்ல வேலைக்காரர். சரியா? எனவே பகத்தை விட அம்ரித் ஒரு வேலையை 50 நாட்களில் முடிக்க முடிகிறது. அவர்கள் ஒன்றாக வேலை செய்து முடிக்கக்கூடிய நேரம் நாட்களில் சொல்லுங்கிறாங்க, டேஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சரிங்க, இப்ப கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் செய்யக்கூடியது வேலை ஒண்ணுதான். சரிங்களா? ஆனா அம்ரித் வந்துட்டு பகத்தை விட 3 பங்கு திறமைசாலியாம். அப்ப நம்ம கிட்ட ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்லாம், இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் செட்ஸ்ல. அந்த சம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கை பிக்சடா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒர்க்கை வந்துட்டு இல்ல ஒர்க்கை கொடுத்துட்டு டைமை பிக்சடா கொடுத்துருப்பாங்க. டைமை கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அப்படியே இன்வெர்ஸா மாத்துவோம். சரியா? பாருங்க, நம்ம எல்லா சம்லையும் நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே இன்வெர்ஸா மாத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒர்க்கு கிடைக்கும். இந்த சம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. சரி, அவங்க செய்யக்கூடிய வேலையை சொல்லிட்டாங்க. அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா டைம் கிடைக்கும். சரிங்களா? சரிங்களா? இந்த இடத்துலயும் ஒர்க் பிக்சடு தான். அவங்க செய்யற வேலை வந்துட்டு செய்ய போற வேலை நிலையானது தான். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அம்ரித் வந்துட்டு பகத்தை விட 3 மடங்கு நல்ல வேலைக்காரங்கிறாங்க. அப்போ ஒரு 1 டே கொடுக்குறோம் அப்படின்னு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்ரித் வந்துட்டு 3 வேலையை செய்யறாருன்னா பகத் வந்துட்டு எவ்வளவு செய்வாரு, 1 வேலையை தான் செய்வாரு. இது புரியுதுங்களா? இது அப்படியே மாத்தி எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவரு 1 பங்கு காலத்தை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவரு அந்த வேலையை முடிக்க 3 பங்கு காலத்தை எடுத்துப்பார்.
நம்ம இதையே தான் முன்னாடி சம்லையும் பார்த்துருப்போம். டைம் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒர்க் ஃபிக்ஸ்டாக இருந்திருக்கும், உடனே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இங்கேயும் அப்படிதான், அவங்க செய்ய போகிற வேலை ஒன்று தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் செய்கிற இந்த 3 யூனிட் வேலையை பகத் அதே காலகட்டத்தில் 1 யூனிட் தான் அவரால் செய்ய முடியும். சரியா, ஒரு நாள் கொடுத்து அமிர்தத்துக்கிட்ட செய்யுங்க அப்படின்னா அவர் 3 நாள் செய்வார். அதே பகத்திட்ட கொடுத்தோம்னா அவர் 3 நாள் இல்லை, 3 வேலையை செய்வார். ஒரு நாளில் 3 வேலையை செய்வார் அமிர்த். ஆனால் பகத் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை தான் செய்வார். இது அப்படியே மாற்றுறதுமே அது டைமுங்க. சரியா, இது அவங்க டைம். சரியா, அப்போ பார்த்தீங்கன்னா அமிர்த் வந்துட்டு ஒரு பங்கு காலத்தை எடுத்துக்கிட்டாருன்னா பகத் வந்துட்டு 3 பங்கு காலத்தை எடுத்துப்பாங்க. இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 பங்கு காலம் இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா 50 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை நாட்கள்? 50 நாட்கள். இப்போ இதுல என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்ரித் மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்க முடியும், அல்லது பகத் மட்டும் தனியா எத்தனை நாள் அந்த வேலையை முடிக்க முடியும், அல்லது அம்ரித் பிளஸ் பகத் 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்க முடியும் அப்படின்னு 3 வகையா நம்மகிட்ட கேள்வி கேட்கலாம். நம்ம கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால், அப்ப இந்த இடத்துல அம்ரித்தும் பகத்தும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, இதுதான் கேள்வி. சரியா, இப்ப பாருங்க 2 பங்கு காலம் அப்படிங்கிறது 50 நாட்கள்னா அம்ரித் வந்துட்டு 1 பங்கு காலத்திலேயே முடிப்பாரு அப்படின்னா அப்ப என்ன வரும்? 25 தானே வரும். 2 பங்குங்கிறது 50னா 1 பங்கு 25. அப்ப அம்ரித் வந்து 25 நாட்கள்ல வேலை முடிப்பார். பகத் பாத்தீங்கன்னா 3 பங்கு காலம் எடுத்துப்பார். அப்ப 1 பங்கு காலம் 25னா 3 பங்கு காலம் 75 நாட்கள். அப்ப அம்ரித் 25 நாள்ல முடிப்பாரு, பகத் 75 நாள்ல முடிப்பார். சரியா, அப்ப இங்க பாருங்க 3 யூனிட் வந்துட்டு யார் பண்ணுவாங்க அப்படின்னா அம்ரித் பண்ணுவார். ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்வாரு அப்படின்னா 25 நாளைக்கு எவ்வளவு செய்வார்னா 75 யூனிட் செய்வாங்க. இதே வேலையை தான் பகத்தும் செய்வார். பகத் பாருங்க ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் செய்வார் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு பகத் எவ்வளவு செய்வாரு? 1 யூனிட் தான் செய்வார் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். சரியா, அதை 75 நாளைக்கு பெருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு செய்யக்கூடியதும் இதே 75 யூனிட் தான். சரியா, 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை செய்யணும்? 75 யூனிட் செய்யணும். சரிங்களா, இப்ப 2 பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்வாங்கன்னா, இவரு 3 யூனிட்னா இவரு 1 யூனிட். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னா 4 யூனிட் பண்ணுவாங்க. எவ்வளவு பண்ணுவாங்க? 4 யூனிட் பண்ணுவாங்க. சரியா, 4 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. அப்ப எப்பயுமே மொத்த வேலைய டோட்டல் மொத்த வேலைய 1 டே ஒர்க்கால டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு மொத்தமா எத்தனை நாள் ஆகும் அந்த வேலையை முடிக்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா, மொத்த வேலை டிவைடட் பை 1 டே ஒர்க், ஒரு நாள் வேலை. சரியா, அப்ப 75 4ஆல வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 7ல 4 வந்துட்டு ஒரு முறை, மீதி 3. 35ல 4 வந்துட்டு 8 முறை, 8 நாள் 32, மீதி 3 இருக்கும், அப்படியே 4 போட்டுக்கோங்க. சரியா, அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னது? 18 3/4 days. 18 3/4 days தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, எங்கெல்லாம் வந்துட்டு வேலை நிலையா இருக்கோ சரியா அங்க டைமை கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே இப்படி மாத்தி எழுதுனீங்கன்னா அதுதான் அவங்களுடைய ஒரு நாள் வேலை. சரியா, அதுவே வேலையை கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய வேலையை கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே மாத்தி எழுதுனீங்கன்னா அதுதான் அவங்க எடுத்துக்கக்கூடிய காலம். சரியா, நான் சொல்றது புரியுதுங்களா? ஒர்க்கை மாத்தி எழுதுனா டைமை மாத்தி எழுதுனா ஒர்க், இதை மறந்துடக்கூடாது. சரியா, ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா, சரி, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சரை நம்ம கிளிக் பண்ணிட்டு அடுத்த சம் பார்க்கலாம். 18 3/4. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு இயல் எண்ணை, சரியா, ஒரு இயல் எண்ணை 4,5 மற்றும் 6ஆல் வகுத்தால் ஒவ்வொரு முறையும் மீதி 3 பெறக்கூடிய சாத்தியமான சிறிய 3 இலக்க இயல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 இலக்க இயல் எண் என்ன? சரியா, அப்படி இங்கிலீஷ்லயும் பார்த்தலாமா? என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. if a natural number when divided by 4 5 and 6 leaves a remainder of 3 in each case, then what is the smallest possible 3-digit natural number? சரிங்களா, இது மாதிரி இந்த எண்கள்லாம் வகுக்கக்கூடிய மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டாவே எல்சிஎம். சரியா, எல்சிஎம் எடுக்கணும். அது கூட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 ரிமைண்டரா வரணுமா. சரியா, கூடவே என்ன கேட்டிருக்காங்க? 3 ரிமைண்டரா வரக்கூடிய நம்பரை சொல்லுங்க. அது எப்படி இருக்கணும்?
3 டிஜிட் நேச்சுரல் நம்பரா இருக்கணும். ஸ்மாலஸ்ட் மிக சிறிய 3 இலக்கம் கொண்ட எண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மிக சிறிய 3 இலக்க எண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். சரியா? 4 5 6 இது 3யும் 2ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா? இது அடிக்க முடியாது, 5 அடிக்க முடியாது. 4யும் 6யும் அடிக்கலாம். அப்ப இது 2 முறை, இது 5 அப்படியே தான் எடுத்துக்கணும். இங்க 3. சரியா? இதுக்கு பாருங்க, இந்த 2ம் சரி 5ம் சரி 3ம் சரி பகாயன். ஆமா தானே? இதுக்கு மேல நம்ம எல்சிஎம் எடுக்க முடியாது. காமனா 3யும் ஒரே எண்ணால வகுக்க முடியாது, 1 தவிர. சரியா? அப்ப இதை அப்படியே பெருக்கிக்க வேண்டியதான். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 3. அப்ப என்ன வருது? 2 4 4 5 4 5 20 20 × 3 60. சரிங்களா? அப்ப இது அப்படியே பெருக்குன்னா என்ன வருது? நமக்கு 60 வருது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்னு புரியுதுங்களா? 4 5 6க்கு எல்சிஎம் எடுத்தோம். என்ன பண்ணதுக்கு? 2ஆல வகுத்தோம். இங்க 2 வந்துச்சு. இந்த 5 அப்படியே எடுத்துக்கணும், இங்க 3 எடுத்துக்கணும். இப்ப 2 2 4 4 5 20 20 × 3 60. சரியா? இந்த 60ங்கிற நம்பரை தான் இங்க கொடுக்கப்பட்ட எல்லா எண்களாலையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? வகுக்க முடியும், எந்த ஒரு மீதியும் இல்லாமல். சரி, எந்த ஒரு ரிமைண்டரும் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியும்? டிவைட் பண்ண முடியும். சரியா? ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? 3 ரிமைண்டர் வரணும், அது மட்டும் இல்லாம அது 3 இலக்க மிக சிறிய எண்ணா இருக்கணும்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணா 60ஓட 3 கூட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பாத்தீங்கன்னா 2 இலக்க மிக சிறிய எண் 4ஆல் 5ஆல் 6ஆல் வகுபடும் போது 3 மீதி கிடைக்கக்கூடிய ஒரு எண். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா அது 63. அப்ப 3 இலக்க சிறிய எண் அப்படின்னா இந்த 60 அப்படியே 2ஆல பெருக்கிக்குங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 120 கிடைக்குமா? அது கூட இப்ப 3 கூட்டிக்கோங்க, 123 கிடைக்குமா? அப்ப இந்த 123 தான் இந்த எண்களால வகுக்கும் போது, எந்த எண்களால? இந்த 4 5 6 இதால எதுல டிவைட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு மீதி என்ன வரும்? இந்த 3 அப்படிங்கிறது வரும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 123. சரிங்களா? இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 123. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Rupees 1900 is divided among 4 boys, 5 girls and 6 women such that the shares of a boy, a girl and a woman are in the ratio 9:8:4. What is the share of girl? Share of a girl. அப்படியே வந்து தமிழ்லையும் பார்த்துடலாம். தமிழ்ல பாருங்க. ரூபாய் 1900 4 சிறுவர்கள் 5 சிறுமிகள் மற்றும் 6 பெண்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சிறுவன், ஒரு சிறுமி மற்றும் ஒரு பெண்ணின் பங்குகளின் விகிதம் முறையே 9, 8, 4 எனில் ஒரு சிறுமியின் பங்கு என்ன? அவ்வளவுதாங்க. சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப பாருங்க 4 சிறுவர்களா, அப்ப ஒரு சிறுவனுக்கு 9 பங்கு அப்படின்னா மொத்தமா எவ்வளவு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த சிறுவர்களோட எண்ணிக்கை 4, அது கூட என்ன பண்ணிக்கணும்? சிறுவன்னா பாய்னு வச்சுக்கலாம். சரியா? சிறுமிகள்னா கேர்ள்ஸ்னு வச்சுக்கலாம், பெண்களுக்கு விமென்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப இது கூட என்ன பண்ணணும்? நீங்க அவங்களோட விகிதத்தை பெருக்கணும். சரியா? பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த 1900 தொகை இருக்கு இல்லைங்களா, 1900, அது பிரிக்கிறதுக்கான ரேஷியோ கிடைக்கும். சரியா? டோட்டல் ரேஷியோ நமக்கு கிடைக்கும். இது அப்படியே இன்ட்டு பண்ணீங்கன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் ரேஷியோ நமக்கு கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் ரேஷியோ நமக்கு கிடைக்கும். சரியா? டோட்டல் அமௌண்ட் ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்கும். சரி, எவ்வளவு வரும்? 9 இன்ட்டுனா 36 வருமா? அதே போல ஈஸ்டோ இங்கேயும் பிரிக்கலாம். 5 சிறுமிகள், அவங்களுக்கான விகிதம் 8, 8 40. சரியா? அடுத்தது விமன். சரியா? பெண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பெண்கள். சரியா? அவங்களுக்கான விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 6 4 24. சரியா? இதெல்லாம் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது? 36. இதையும் கூட்டினீங்கன்னா 60, 60 + 40 100. 100 பங்கு தான் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900. சரியா? சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல சிறுமிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பங்கு? 40 பங்கா? 40 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 5 சிறுமிகளும் மொத்தமா எவ்வளவு வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். நான் எப்ப இப்படி போட்டாலும் கொஸ்டின் மார்க் டயகனல்ல டிவைட்ல போடுங்க. இது ரெண்டையும் மேல பெருக்கல் பண்ணிக்கோங்க. சரியா? பெருக்கிக்கங்க, நியூமரேட்டர்ல போடுங்க. சரிங்களா? இது அப்படியே இங்க போடலாமா? இங்க பாருங்க, 100
சரி 100 மேலே போடக்கூடாது, 100 வந்து கீழே போடணும். மேலே வந்துட்டு என்ன பண்ணணும்னா 1900 இன்ட்டு 40 மேலே போடணும். சரியா? சரிங்களா? 100 வந்து கீழே போடணும், 1900 இன்ட்டு 40 மேலே போடணும். சரிங்களா? இப்போ இது பண்ணீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கான சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சிறுமிகள் வந்துட்டு எவ்வளோ பகிர்ந்துருப்பாங்களோ அது கிடைக்கும், அவங்களோட பங்கு கிடைக்கும். சரியா? அதை அப்படியே 5ஆல வகுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறுமியோடது கிடைக்கும். ஒன் கேர்ளோட ஷேர் வந்து கிடைக்கும். நம்ம கிட்ட அதான் கேட்டிருக்காங்க, ஒரு சிறுமியின் பங்கு என்ன, ஒன் கேர்ளோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடுங்க. இந்த 40 5 லட்சம் 8, அப்ப 19 பெருக்கல் 8. சரியா? 19 பெருக்கல் 8. அப்ப 19 8 பெருக்கினா என்ன வரும்? 152. சரியா? உங்களுக்கு பாருங்க, நான் ஒவ்வொரு இதுலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் 20 வரைக்கும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிருக்கணும். வாய்ப்பாடு 20ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர் வந்து 25 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்புறம் கியூப் நம்பர் வந்து 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால டைம் நிறைய சேவ் பண்ண முடியும். சரியா? தேவையில்லாம பெருக்கிட்டு வகுத்துட்டு டைமை நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். சரியா? சின்ன சின்ன நம்பர்ல வகுத்துட்டு டைமை வந்து டபுள் டைம் எடுத்துப்போம். இந்த 20 வந்து வாய்ப்பாடு, 25 வந்து ஸ்கொயர் நம்பரு, 10 வந்து கியூப்ல தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம ஸ்கொயர் கியூப்ல டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணி ஒரு 10 செகண்ட்குள்ள சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால. சரியா? அதை நான் படிச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலும் நான் உங்களுக்கு இதை இன்சிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த ஏரியா அண்ட் வால்யூம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஃபார்முலா மென்சுரேஷன்ல இருக்கிற ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லயும் 2 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அதனால இதெல்லாம் தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சேஃப். சரிங்களா? டக்கு டக்குன்னு நீங்க சீக்கிரமா கொஸ்டின் போடுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்டுகளில் ஒரு தொகை 64/27 மடங்கு என்றால் ஆண்டுக்கான கூட்டு வட்டி விகிதம் என்ன? சரியா? ஆண்டுக்கான கூட்டு வட்டி விகிதம் என்னன்னு சொல்றாங்க. சரியா? அப்படியே இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க. What is the rate of compound interest per annum if a sum becomes 64/27 times in 3 years? சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு இதுலயுமே நம்ம பார்த்துருப்போம். அந்த காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு 2 வருஷம் அப்படின்னா ஸ்கொயர் எடுங்க, 3 வருஷம் அப்படின்னா கியூப் எடுங்க. சரியா? இப்ப 4 இயர்ஸ் அப்படின்னா 4th ரூட் எடுங்க. சரிங்களா? நமக்கு நார்மலா 4 வருஷத்துக்கு மேல கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் கமெண்ட்ல கூட போட்டிருந்தாரு, சார் 5 வருஷம் 6 வருஷம் எல்லாம் கேட்டிருந்தா எப்படி சார் போடுறது அப்படின்னா பயந்துக்க வேண்டாம், உங்களுக்கு மேக்சிமம் 4 இயர்ஸ் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் போக அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு லாக் வேல்யூ தெரிஞ்சுன்னா டக்குன்னு அந்த டைம்குள்ள போட முடியும். சரியா? நமக்கு லாக் டேபிள்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால நமக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது 4 இயர்ஸ் வரைக்கும் தான் அதிகபட்சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆனா நீங்க கியூப் வரைக்கும் தெரிஞ்சுட்டாவே போதுமானது. இந்த மாதிரி 4 இயர்ஸ் வருதையும் அதை வச்சு நம்ம போட்டுடலாம். சரிங்களா? ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். சரியா? சரிங்க. இப்ப கவனிங்க, இப்ப என்ன பண்ணணும் பாருங்க. 27 பங்கு நான் அசல் போட்டேன்னா 27 பங்கு அசல் போட்டேன்னா 64 பங்கு தொகை கிடைச்சிச்சான். சரியா? அசல் அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தொகைன்னு சொல்லுவோம், அமௌண்ட்னு சொல்லுவோம். இது பிரின்சிபல், இது என்னன்னா அமௌண்ட். சரியா? இது அவங்களே சொல்லிட்டாங்க 3 இயர்ஸ். அப்ப கண்டிப்பா இது பர்ஃபெக்ட் கியூப் ரூட்டா தான் இருக்கும். சரியா? அப்ப கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு பிரின்சிபல் இருக்குல்ல, அசலுக்கு என்ன வரும் அப்படின்னா 27 கியூப் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 தானே வரும். 3 × 3 × 3 தான் 27. மேல என்ன வரும்? 4 × 4 × 4 தான் 64. அப்ப 4 வரும். சரியா? அப்ப 3 பங்கு அசலை போட்டீங்கன்னா 4 பங்கு தொகையா வரும். சரியா? அப்ப வட்டி தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப 3 பங்கு அசல்னா வட்டி பாத்தீங்கன்னா 4ல 3 அசல் போச்சுன்னா 1 பங்கு தான் என்னவா இருக்கும்? வட்டியா இருக்கும். அப்ப 3க்கு 1 பங்கு தான் வட்டியா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இது 3 பங்கு அசல், 4 பங்கு தொகை. சரியா? தொகைன்னு என்னது? அமௌண்ட்னு சொல்லுவோம். அமௌண்ட்னா என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சரியா? நம்ம போட்ட முதலு பிளஸ் அதற்கான வட்டி ரெண்டையும் சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப 3 பங்கு நம்ம முதலீடு போட்டோம்னா நமக்கு 4 பங்கா கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல 3 பங்கு அசலை கழிச்சு விட்டுருங்க. அப்ப 1 பங்கு தான் வட்டி. சரியா? அப்ப 3ல 1 பங்கு வட்டி அப்படின்னா அதை பர்சன்டேஜா சொல்லுங்கன்னா இன்டூ 100. சரியா? அப்ப 100 3ல அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 33.33%. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 33.33%. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்கொயர் கியூப்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ல வரும்போது உங்களால ஃபாஸ்டா போட முடியும். சரியா? சரிங்க. நம்ம அடுத்த சம் பார்க்கலாங்களா? இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதான் அதுக்கு ஆன்சர். சரிங்களா? இப்ப அடுத்த சம் பாருங்க.
அடுத்த சமயம் என்ன சொல்றாங்க பாருங்க, a vendor sells 40% of oranges he had and throws away 10% of the remainder. சரிங்களா, 40% வச்சிருந்தாராம். சரியா, 40% என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டாராம். மொத்தம் 100% வச்சிருப்பாரு, அதில் 40% என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டாரு. மீதி உள்ளத 10% தூக்கி போட்டார். சரியா, தூக்கி எரிஞ்சிட்டார். the next day he sells 50% of the remaining. சரியா, அந்த மீதி முத நாள் வித்தது போக மீதி இருக்கிறதுல 50% என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டாரு. and throws away the rest, மீதி உள்ளதை தூக்கி போட்டார். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, what percent of his oranges does the vendor throw? அப்ப எவ்வளவு சதவீதத்தை வந்துட்டு அவரு தூக்கி எறிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா, அப்படியே தமிழ்லயும் பாத்துடலாங்களா. ஒரு விற்பனையாளர் தன்னிடம் இருந்து ஆரஞ்சுகளில் 40% விற்று மீதியில் 10% தூக்கி எறிந்து விடுகிறார். சரியா, அதாவது 100% இருந்தது அதேதான். சரிங்களா, 100% இருக்குங்க. சரிங்களா, அதுல 40% என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா செல் பண்ணிட்டாரு, வித்துட்டாரு. சரியா, அப்ப மீதி என்ன இருக்கும், ரிமைண்டர் மீதி 60% இருக்கும். இந்த 60ல 10%, அதான் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து அப்படியே டைரக்டா 10 கழிக்க கூடாது. 100ல இருந்து நம்ம 40 கழிச்ச மாதிரி 60ல இருந்து இந்த 10 கழிச்சிடக்கூடாது, தூக்கி எறிஞ்சதை கழிச்சிடக்கூடாது. இந்த 60க்கு 10% கண்டுபிடிக்கணும். அப்ப 60க்கு 10% வரும், ஒரு இந்த இதுல இருந்து ஒரு இலக்கு தள்ளி புள்ளி வைங்க, 6 வரும். சரியா, அப்ப என்ன இருக்கும்னா 54. 60க்கு 10% என்னது, 54. இப்ப இந்த 54 என்ன பண்றாரு அப்படின்னா 54ல 50% வித்துறாரு. அப்ப 54ல 50% என்னன்னா அப்படியே 54ல பாதி. 54ல பாதி என்ன வரும், 54 அப்படியே 2ஆல வகுத்தீங்கன்னா அதுதான் 50%. அப்ப 27 வருமா, 27 என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வித்துறாரு. சரியா, அப்ப இந்த 54ல 27 வித்துட்டாருன்னா மீதி எவ்வளவு தூக்கி எறிஞ்சிருப்பாரு அப்படின்னா 27 தூக்கி எறிஞ்சிருப்பாரு. சரியா, ஆல்ரெடி வந்துட்டு 6 தூக்கி எறிஞ்சிருப்பாரு, இப்போ ஒரு 27 தூக்கி எறிஞ்சிருப்பாரு. சரியா, இது ரெண்டும் தூக்கி எறிஞ்சது. சரிங்களா, அப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்னா அதுதான் நமக்கான ஆன்சர். அப்ப 27ஓட என்ன பண்ணும், நீங்க 6 கூட்டணும். அப்ப 33% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 33% இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா, இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு ஏசியின், சரியா, ஒரு ஏசியின் குளிர்சாதன பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஏசின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லியிருக்காங்க. ஒரு ஏசியின் குறித்த விலை 48,000. கடைக்காரர் 12% தள்ளுபடி அளித்து 10% லாபம் பெறுகிறார் எனில் தள்ளுபடி அனுமதிக்கப்படாவிட்டால் அவரது லாப சதவீதத்தை கண்டறியவும். சரியா, அவரது லாப சதவீதத்தை கண்டறியவும். அப்படி இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாங்களா. The market price of an AC is 48,000. The shopkeeper allows a discount of 12% and gains 10%. If no discount is allowed, find his gain percentage அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்ப பாருங்க, அவர் வந்துட்டு 12% வந்துட்டு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றாரு. அப்ப அதோட விற்பனை விலை வந்துட்டு 100% இருந்துச்சுன்னா அதுல தள்ளுபடி 12% கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விற்பனை விலை என்னவா இருக்கும் அப்படின்னா 88% தான் இருக்கும். சரிங்களா, அந்த 88% விற்கும் போதே அவருக்கு லாபம் வந்து 10% அப்படின்னா அடக்க விலை, சரியா, லாபம் நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் அடக்க விலை 100 வச்சுக்கணும். அப்ப 10% லாபம்னா அதோட கூட்டிக்கணும். அதுதான் எதுக்கு சமம், 110% சமமா. சரியா, அப்ப எந்த ஒரு தள்ளுபடியும் கொடுக்காம அதோட விற்பனை விலை என்னன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணாரோ, சரியா, அதோட குறித்த விலை என்னன்னு சொல்லி அதுல அச்சடிச்சாரோ அதே 100% வித்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கிடைக்கும், இதுதாங்க கேட்டிருக்காங்க. சரியா, கொஸ்டின் மார்க்கு டயகனல்ல கீழே வகுத்துல போடுங்க, மீதி ரெண்டையும் மேல பெருக்குங்க. சரியா, அப்ப என்ன வரும், 100 பெருக்கல் 110 வகுத்தல் 88. சரியா, இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 4 வாய்ப்பார்ல மேல 25 வரும். சரியா, 4 அடிச்சா இங்க வந்துட்டு 22 வரும். சரிங்களா, இது அப்படியே வந்துட்டு 2ஆம் வாய்ப்பாடு அடிச்சிங்கன்னா இது 2ஆம் வாய்ப்பு 11 அடிக்கலாம்ல. 11 அடிச்சா இது 10 முறை வரும், இது 2 முறை வரும். இதால இது அடிச்சிங்கன்னா 5 முறை வரும். அப்ப 25 5 125. சரியா, அப்ப காஸ்ட் பிரைஸுக்கு மேல 25% கிடைக்குது. காஸ்ட் பிரைஸ் 100 அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ் 100 அப்படின்னா நமக்கு மொத்தமா கிடைச்சது என்னன்னா 125. அப்ப காஸ்ட் பிரைஸ்க்கு மேல எவ்வளவு கிடைச்சிருக்குது, 25% கிடைச்சிருக்குது. ஆமா தானே, காஸ்ட் பிரைஸ் 100, ஆனா அது வித்து உங்களுக்கு உள்ளத வந்தது 125. அப்ப எத்தனை பர்சன்ட் லாபம், 25% லாபம். சரியா, அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 25%. சரிங்களா, அது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 25%. சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருண் அகாடமி சேனலோட எஸ்எஸ்சி டெலிகிராம் பேஜுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணும்போதும் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதலாம். சரியா? எழுதின பிறகு இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சம்ஸ் நம்மளால போட முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி டைம் வந்து நீங்கள் தயவுசெய்து பாஸ் பண்ண வேண்டாம். சரியா? நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் டைம் போக போக எழுதி பாருங்க. அப்பதான் எவ்வளோ சீக்கிரமா உங்களால போட முடியுது அப்படிங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இங்க நீங்க அடுத்து பாருங்க. இஃப் LM என்ன கொடுத்துருக்காங்க? IM வந்து 2:7. LM தான் 2:7. MN வந்து 3:4. NK வந்துட்டு 14:5. தென் LMNK ஓட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்படியே தமிழ்லையும் பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஐக்கும் எம்முக்கும், சரியா? எல்லுக்கும் எம்முக்குமான விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:7. அதே மாதிரி எம்முக்கும் எண்ணுக்குமான விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:4. அதே மாதிரி எண்ணுக்கும் கேக்குமான விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14:5. சரியா? இப்போ நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா இப்படி கேட்குறாங்க. என்னது? எல்லுக்கும் எம்முக்கும் எண்ணுக்கும் கேக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பாருங்க, இதெல்லாம் பெருக்குனீங்கன்னா, சரியா? அதாவது 2, 3, சரியா? 14 பெருக்குனீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா எல்லுக்கு. சரியா? அதே மாதிரி இந்த லாஸ்ட்லாம் பெருக்குனீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா கேக்கு. சரியா? பாருங்க, டைமண்ட் மாதிரி இப்படி எல் மாதிரி இது இருக்குது இல்லைங்களா? இதை பெருக்குனீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா எம்முக்கு. பாருங்க, இதை பெருக்குனீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா எண்ணுக்கு. சரியா? இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. சரி, இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி போடுறது தான் அந்த மிடில் ரேஷியோ. எதுக்கும் அப்படின்னா எம்முக்கும் எண்ணுக்கும். சரிங்களா? இப்போ நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதுறேன். கவனிங்களேன். எல்லுக்கு என்ன அப்படின்னா எந்தெந்த நம்பர்லாம் வந்துட்டு இந்த கோட்டில் மோதும். இந்த கோடு இருக்கு இல்லைங்களா? இதில் எது இதெல்லாம் மோதுது பாருங்க. 2, 3, 14. சரியா? 2, 3, 14. சரிங்களா? 14. எம்முக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 3, 14. சரியா? 7, 3, 14. சரிங்களா? அதே மாதிரி எண்ணுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, 4, 14. சரியா? 7, 4, 14. அட்லாஸ்ட் கேக்கு பார்த்தீங்கன்னா 7, 4, 5. சரியா? 7, 4, 5ங்க. இப்போ முதல் என்ன பண்ணா பெருக்கக்கூடாது. சரியா? சேமா மல்டிபிள் எது இருக்கோ அதெல்லாம் அடிங்க, கேன்சல் பண்ணுங்க. சரியா? அப்படிதான் நம்ம எப்பயுமே வந்து ரேஷியோ போடுவோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஓட பெருக்கல் பலன் இருக்கு எல்லாத்துலேயுமே. இதுலேயும் 2 முறை வரும், மீதியெல்லாம் 1 முறை வரும். சரிங்களா? இதில் 2 முறை வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஓட பெருக்கல் பலன் இருக்கு, அதை அடிச்சிடலாம். 430 வரும், இங்கே 730 வரும், இங்கே 230 வரும், இங்கே 230 வரும். இப்போ மீதி இருக்கிறத பெருக்குங்க. மீதி என்ன இருக்கு? 2 × 3, இங்கே 6 இருக்கு. இங்கே என்ன இருக்கு? 3 × 7, அப்போ =21 இருக்கு. இங்கே என்ன இருக்கு? 2 × 14, அப்போ 28 இருக்கு. சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கு? 2 × 5, அப்போ இங்கே 10. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 6:21:28:10. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? எப்போ இப்படி ரேஷியோ பேஸ் பண்ணி இது மாதிரி கேட்டாலும், சரியா, காமனான டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, இது மாதிரி காமனான டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இதை அவசரப்பட்டு பெருக்கி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே வாய்ப்பாடில் கேன்சல் ஆகாதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளது என்ன பண்றீங்க அப்படின்னா பெருக்கிக்கிங்க. சரியா? உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரியா? சரிங்க. இதை அப்படியே நம்ம ஷோ ரிசல்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணது 10. சரியா? டோட்டல் ரைட் ஆன்சர் 10, டோட்டல் ராங் ஆன்சர் 0. இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். சரியா? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தப்பையும் காமிக்காது, இது தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். சரிங்களா? டெஸ்ட்டை ரெகுலராக அடிக்கடி எழுதி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10வது டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2வது டெஸ்ட் எழுதி பாருங்க. சரியா? அதில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் சிலது உங்களுக்கு மறந்துருக்கும். திரும்ப எழுதி பாருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த எக்ஸாமில் போயிட்டு அந்த டைமை நல்லா உங்களால் சேவ் பண்ண முடியும். சரிங்களா?
இப்போ நான் இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். சரியா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் அப்டேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கும் இது அப்கமிங் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க.